கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் என்பேனின் அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த ராஜ்குமார் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட 2 ஜெப விண்ணப்பம். ஒன்று, அன்பு சகோதரர் ராஜ்குமார், அவங்களுடைய காலில் இருக்கிற புண் ஏறத்தாழ 5 மாதங்களாக அந்த புண் ஆறவில்லை. ஆறாத அந்த புண் ஆற வேண்டும். அவங்களுடைய மனைவியினுடைய தொடைகள் 2லும் வீக்கமாக இருக்கிறது, அது வற்ற வேண்டும். ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். தகப்பனே, சென்னையை சார்ந்த அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்காக, அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். காலில் இருக்கிற புண்கள் ஏறத்தாழ 5 மாதமாக ஆறவில்லை, சீக்கிரத்தில் ஆறும்படி ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரருடைய கால்களில் இருக்கிற தொடை பகுதியில் இருக்கிற வீக்கங்கள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே ஆமே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, எல்லா விதமான பயத்திற்கும் நீங்களாக்குவேன். அப்போ பயம்னு 1 2 இல்லை, அநேக பயங்கள், நிறைய பயம், நிறைய காரியத்தில் பயம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம பயந்து 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 தான் செத்து கொண்டு இருக்கிறோம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, 1 யோவான் 4:18, பயமானது வேதனை உள்ளது. நம்ம லைஃப்லையே மிக்க வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா? பயம். இந்த பயம் எப்பெல்லாம் நமக்குள்ளே வரும்? விசுவாசம் இருந்தால் பயம் வராது, பயம் இருந்தால் விசுவாசம் இருக்காது. எளிய முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா பயம் இருக்காது, பயம் இருந்துச்சுன்னா விசுவாசம் இருக்காது. பாருங்கள், ஒரு முறை எவரு என்கிற ஒரு மனிதருடைய வீட்டிற்கு இயேசுவை ஜெபிப்பதற்காக அழைக்கிறான். எதற்காக? 12 வயது நிரம்பின இளம் வாலிப மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுதே ஒரு செய்தி வருகிறது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்களுடைய மகள் மரித்து விட்டாள். இதை கேட்ட இயேசு எவருவை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பாருங்கள், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒருவேளை உங்கள் லைஃப்பில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு ஒரு செய்தி வரும் பொழுது கர்த்தர் உங்கள் அருகிலே தோன்றி சொல்லுவார், இல்லை பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னும் முடிந்து போகவில்லை, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது, முடிந்தது இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு, கதவுகள் திறக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு பயமானது வேதனை உள்ளது. ஒருவேளை அந்த எவருடைய அந்த மனிதன் பயந்தான், ஆனால் கர்த்தர் அந்த பயத்தை நீங்களாக்கி விடுவித்தா. மரித்த மகளை உயிரோடு எடுத்து கையில் கொடுத்தார். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பல விதமான பயம். சில பேருக்கு நாளைய தினத்தை குறித்து பயம், சில பேருக்கு யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா பயம், சில பேருக்கு எதையாட்டு சிந்திச்சிட்டாலே பயம் தாங்க முடியாது. தேவையில்லாத பயங்கள் வரும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத காரியத்திற்காக பயம். இந்த பயம்ங்கிற ஒரு ஆவி, பயம்ங்கிற ஒரு வேதனை, பயம்ங்கிறது பிசாசனுடைய ஆயுதம். தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 34:4, அபிமெலேக் என்கிற ராஜா தாவீதை கொலை செய்யணும்னு சொல்லி
தீர்மானிக்கிறான். இப்போ தாவீதையும் பிடிச்சு கொண்டு வந்து அபிமெலேக்கு ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துகிறாங்க. ராஜா, நீங்கள் கொலை செய்யணும்னு நினச்ச தாவீது வந்தான். ஆனால் அப்போ ராஜா பார்க்குறாரு, தாவீது இப்படி இருக்க மாட்டானே. ஏன்னா ராஜா பார்த்தது கோலியாத்துக்கு முன்பாக கம்பீரமாய் நின்ன தாவீது. இப்போ தாடிகளில் உமிழ்நீர் அப்படியே வடியுது. நகத்தை வச்சு அப்படி நிலைக்கால்களை அப்படியே கீறி கொண்டு இருக்கிறான். ஒரு பித்தம் கொண்டவனை போல, ஒரு பைத்தியக்காரனை போல இருக்கிறான். அபிமெலேக்கு ராஜா சொல்கிறாரு, இவன் தாவீது கிடையாது, இவனை அப்புறப்படுத்துங்க. அந்த இடத்துல தாவீது என்ன சொல்கிறான் தெரியுமா? சங்கீதம் 34:4 கர்த்தர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தா. எல்லா பயம்னா 1 2 அல்ல, பலவிதமான பயம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பயம் வருமா வராதா? வரும். தேவன் கூட இருந்த பயம் வருமா வராதா? வரும். ஆனால் விசுவாசம் நமக்கு வேணும். பிரியமானவர்களே, உங்களுடைய எல்லா பயத்திற்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பான். மாத்திரமல்ல, உங்களை பயமுறுத்துகிற சூழ்நிலைகளையும் இன்றைக்கு மாற்ற போகிறான். உங்களை பயமுறுத்துகிற ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல, உங்களை பயமுறுத்துகிற ஒரு மனிதன் இருக்கிறாங்கல்ல, உங்களை பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல, அதையே மாற்ற போகிறார். சரியா? கவலைப்படாதீங்க. மார்க்கு 4வது அதிகாரம் 38 40 வரைக்கும் வாசித்து பாருங்கள். சீசர்கள் படகில் போகிறாங்க. அந்த படகுல இயேசுவும் இருக்கிறான். இயேசு இருந்தால் பிரச்சனை வராதுன்னு சொன்னால் அந்த படகுல காற்று மோதி இருக்கக்கூடாது, அலைகள் எழும்பி இருக்கக்கூடாது. இப்போ அந்த படகே முங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. சீசர்கள், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை குறித்து கவலை இல்லையான்னு சொன்ன பொழுது இயேசு எழும்பி ஒரே ஒரு வார்த்தை கேட்டார். மார்க்கு 4:40 ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? பயத்தை ஏற்படுத்தின காற்றையும் கடலையும் அதட்டினா அமைதல் உண்டாயிற்று. எனக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, ஏன் பயப்படுற? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லை? உன் பிரச்சனையை கொண்டு வந்த எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன்னு சொல்லி மாற்றுகிறாரு. ஜெபிக்கலாமா? தகப்பனே, எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.